ஸோ இன்றைக்கி வந்து வாட்ஸ் இன் மை பேக் என் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்றத வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா. ஸோ நிறைய பேர் என்னோடய ஓன் வாய்ஸில் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. போட்டால் ரீச் கிடைக்கும் அப்படின்னீங்க. ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நெயில் பாலிஷும் கொஞ்சம் காசும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப் பாம் இருக்கும். தென் கால்ஃபால் டேப்லெட். ஸோ என்ன லிப் பாம் என்ன நெயில் பாலிஷ் ஷேட் எல்லாம் வந்து அடுத்தடுத்து தனித்தனியாக காட்டும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்புறம் கிளிப்ஸு. ஸோ எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டட் மாதிரி வச்சுருப்பேன். அப்புறம் காயின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஜிப்பில் அது மட்டும்தான் இருக்குது. செகண்ட் ஜிப்பில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் பவுச், மேக்கப் பவுச். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதில் தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ தென் இது என்ன ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்கிறேன் அப்கமிங்கில். அப்புறம் என்ன இருக்குது, இது குங்குமம். ஸோ அப்புறம் க்ரீம் ஒன்று, அப்புறம் சன்ஸ்க்ரீம், கிளிப் ஒன்று. தென் இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஃபேஸ் வாஷ் இல்லை, ஸ்க்ரப் மாதிரி. இதுதான் என் பேக்கில் மொத்தமாக இருக்கிறது. ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக பார்ப்போம் என்ன வச்சுருக்கேன்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எதுவும் எனக்கு இல்லை, இன்கம்லாம் வராது. அண்ட் இது என்ன என்னோடய பேக்கில் நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு, இது ஹெல்த் அண்ட் க்ளோவோட சன்ஸ்க்ரீம். ஸோ ஆக்சுவலாக இது ஆஃபரில் அந்த சன்ஸ்க்ரீம் வாங்கியிருந்தால் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இது ஒயிட்டி ஸ்டோன் வராது, லைக் ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு என் பவுச்சில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நான் கொட்டியிருக்கேன், பார்க்கலாம் இருங்க. ஓகே, எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது ஹெல்த் அண்ட் க்ளோவோட சன்ஸ்க்ரீம். இது வந்து கொஞ்சம் நாளாக தான் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறேன். ஒரு 1 இயராக யூஸ் பண்ணுறேன். ஈஸியாக பிளெண்ட் ஆகுது அந்த சன்ஸ்க்ரீம். ஸோ இது வந்து நியூட்ரிஜனோட ஸ்க்ரப்பர். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், யாருக்காவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஹேர் ரிமூவல். ஸோ எப்போயாச்சும் எமர்ஜென்சிக்கு வேணும்னா அந்த டைம் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி வந்து இது ஃபேஷியல் ஹேர் ரிமூவருக்கு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ப்ராடக்ட்ஸ் தனித்தனியாக வேணால் ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். அதை பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நான் பேக்கில் வச்சுருக்கேன். இது வந்து கால்ஃபால் டேப்லெட் எப்போவுமே வச்சுருப்பேன், ஏதாவது எமர்ஜென்சி நான் போடுறதுக்காக. அப்புறம் வந்து ஒரு கிளிப்பு. மோஸ்ட்லி கிளிப்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட் இருக்கும். நியூட்ரிஜனோட பிரைட் அண்ட் ப்ரோஸ் க்ரீம். இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், பட் ஈஸியாக எவாப்ரேட்டும் ஆகிடும். யாருக்காவது தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நான் ப்ராடக்ட்ஸ் வந்து வேணும்னா நான் லிங்க்கு தரேன், இல்லை நான் இமேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட எடுத்துக்கலாம். இந்த டாஸ்லரோட பிங்க் கலர் ஷேட் அந்த நெயில் பாலிஷ் தான் வச்சுருக்கேன். இது வந்து லிப் பாம். இது வந்து நான் அக்கேஷ்னலாக ஏதாச்சும் போகும்போது யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற லிப் பாம். ஸோ அதுவுமே நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இது நயக்காவில் வாங்கியிருந்தேன். ஸோ ப்ளூ ஹெவனோடது. என்ன இருக்குது, குங்குமம் எப்போவுமே இருக்கும் பேக்கில். ஸோ அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் ஷேடு. ரெட்டு யூஸ் பண்ண மாட்டேன், ப்ரௌனிஷ் ரெட்டு. அப்புறம் என்னோடய பவுச்சில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து கீழே வச்சுட்டு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது வந்து லைனர். இது வந்து பிளாக் மேஜிக்கோடது, நயக்கா பிராண்டு. ஸோ இது ஆக்சுவலாக வாட்டர் ப்ரூஃப். எனக்கு எல்லா லைனரும்லாம் ஒத்துக்காது. ஒரு வாட்டி டஸ்ட் அலர்ஜி ஆகிடுச்சு வேறு ப்ராடக்ட் மாற்றி.
ஸோ இது நயக்கா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு இது இருந்தது. இப்போ தான் பிளாக் மேஜிக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஒரு 7 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். இது லாக்மேயோட ப்ரௌன் ஷேட். ஆக்சுவலாக நான் எல்லாமே ப்ரௌன் ஷேட் லிப்ஸ்டிக் தான் வச்சுருப்பேன். என்னோடய ஸ்கின் டோனுக்கு ப்ரௌன் ஷேட் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு ப்ரௌன் ஷேட் லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நியூட்ரிஜென்னாவோட சன்ஸ்க்ரீம். பட் இது நான் வச்சுருக்கேன். என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இது செட் ஆகலை. ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் லுக் கொடுக்குது. லைக் பிளெண்ட் ஆக மாட்டுது. நீங்கள் இதுலையே பார்த்தா தெரியும். என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இது செட் ஆகலை. பட் எனக்கு வந்து பிரைட்னஸ் க்ரீம் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ நான் அது யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எது வேணுமோ சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு வந்து ஹெல்த் அண்ட் க்ளோ இது வந்து நல்லாயிருக்கு. கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஐ திங்க் இது ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரௌன் ஷேடு க்ரையான் லிப்ஸ்டிக். ஸோ இது எல்லாமே என்கிட்ட ப்ரௌன் ஷேடில் தான் இருக்கும். நியூட் இல்லைனா ப்ரௌன், ரொம்ப டார்க் ப்ரௌன் ஷேடும் நான் போக மாட்டேன். ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. இது ஷேட் கலர்லாம் நான் எதுவும் மென்ஷன் பண்ணலை. யாராவது தேவைப்பட்டுங்கன்னா சாரி, அது சுகரோடது போல். சாரி, சுகரோட க்ரையான்ஸ் லிப் க்ரையான். அது ஒரு ப்ரௌன் ஷேட் தான். இதுவுமே வந்து நான் ஷாப் போய் தான் வாங்கியிருந்தேன். எதுவும் மாலில் தான் வாங்கியிருந்தேன். நான் இந்த ப்ராடக்ட்ஸும் இருக்கிறது எதுவுமே வந்து ரொம்ப அந்த ஆன்லைனில் வாங்கினதில்லை. எல்லாமே மால்ஸில் தான் வாங்குறது. பிகாஸ் நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் இது வந்து நார்மல் ஸ்ட்ரீட் ஷாப்பில் வாங்கின ஐப்ரோ பென்சில். அப்புறம் இது வந்து நயக்காவோட ப்ரௌன் ஷேட் லிப்ஸ்டிக். இது நேமே அழிஞ்சிருக்கும். அந்தளவு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட 1 இயர் கிட்ட வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக் எனக்கு. பட் எதுவுமே வந்து லாங் லாஸ்டிங்காக இல்லை என்கிட்ட. அதனால் நான் ஒரு 2-3 ஷேட் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். இந்த சுகரோட ஐ பேட்ச் அப்படின்ற ஒரு இது வந்து இது எதுக்குன்னா டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து லைட்டாக தான் க்ரீம் வரும். அதை வச்சு நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பட் நான் ரொம்ப ரேர் கேஸில் தான் இதை யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் இதில் பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி பண்ணணும்னு. ரொம்ப ரேர் கேஸில் தான் யூஸ் பண்ணேன். இதில் வந்து ஒரு 3 பால்ஸ் இருக்கும். 2 பால் எங்கே போட்டுன்னு தெரியல. ஸோ ஒரு பால் தான் இருக்குது. பட்டு க்ரீம் இருக்கிறதுனால நான் இன்னும் அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஸோ இது வந்து ஒரு லிப் பென்சில். எதுவுமே வந்து ஒரு நார்மல் ஷாப்பில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லிப் பென்சில். இது வந்து ஏதோ ஆஃபரில் வந்து எனக்கு கொடுத்தாங்க. இந்த க்ரீம் ஏதோ வாங்கினேன். பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. அண்ட் இது ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக். எதுவுமே ப்ரௌன் ஷேட் தான். இது ஒன் ஆஃப் ஃபேவரட். நயக்காவும் இந்த ஷேடும் தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி. ஸோ இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என் பேக் பேக்கில் இருந்தது. ஃபைனலாக வந்து காஜல் ஆக்சுவலாக இது ஸ்விஸ் பியூட்டி தான் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் நயக்காதும் யூஸ் பண்ணுவேன். கீழே வந்து நயக்காது போடுவேன். ஐப்ரோஸ் பக்கத்தில் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். காஜல் நீங்கள் அழுதா கூட அது வந்து போகாது. அந்தளவு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் குங்குமம் வைக்கிறதுக்கான இது. அப்புறம் வந்து காஜல் வந்து ஒரே காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். டிபெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து ஐகானிக் காஜல் வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே முடிய போகுது. அடுத்து என்ன வாங்கணுன்னு பார்த்துட்ருக்கேன். காஜல் வந்து ஐடெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் டிபெண்ட்ஸ். ஒரே மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் என்னோடய பேக் பேக்கில் இருந்தது. ஸோ ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும், இல்லை ஏதாவது தனியாக ரிவ்யூ பண்ணணும், ரிவ்யூன்னு இல்லை என்னோடய ஒப்பீனியன் அப்படி எடுத்துக்கலாம். சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் அதையுமே ட்ரை பண்ணுறேன்.